இருந்தாலும் ஆயுர்வேத சிகிச்சை தானே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. ஹெட் மாஸ்டருக்கு இப்ப என்ன வயசாச்சு? நான் குறைக்க மாட்டேன். என்ன பார்த்தா வயசை சொல்ல முடியாது. ஒரு 54 வயசு. வயச குறைக்க கூடாது, கூட்டணும். ஒரு 65 66 கண்டிப்பா சொல்லலாம். என்ன சார்? எனக்கு என்ன வயசு இருக்கு சொல்லுங்க. எனக்கு 54 வயசு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு 69 70 வயசு இருக்கும். போன மாசம் தான் எனக்கு 88 முடிஞ்சது. ஐயோ. அதுதான் ஆயுர்வேதம். ஆ, நேத்து மத்தியானம் ட்ரெஸரிக்கு போன சேகர் சார் இன்னும் வரலையே. நம்ம இங்க வந்த மாதிரி அவர் வேற எங்கேயாவது போயிட்டாரா என்னவோ. என்ன மாதிரியே அவருக்கும் கொஞ்சம் வயசு அதிகம். ட்ரெஸரிக்கு போனா ஏன் லேட்டுன்னு நீ இன்னும் கேட்கவே இல்லையே. நீ கேட்கவும் மாட்ட. ஆனா கேட்காமலே நான் சொல்லுவேன். நம்ம பாகவதரோட பொண்ணுக்கு இப்போ நல்ல குணமாயிருச்சு. இருந்தாலும் இடது காலில் இப்போ கொஞ்சம் வலி இருக்கதான் செய்தான். நடக்க கஷ்டப்படுறா. ஒரு ஆள் பிடிச்சு கூட்டிட்டு போகணும். அப்பாவோட கையை பிடிச்சு அவ அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருந்தத நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். சில நேரத்துல இந்த ஊர் காத்து ரொம்ப சுகமா இருக்கும். அதனால தான் இங்கிருந்து போக பிடிக்கல. ஆஹா, என்ன இனிமையான காத்து. இந்த மாதிரி செருப்பெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் இக்பாலு. இவ பாப்பாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது. மாமாவுக்கு என்ன பிடிக்காதுங்கிறதுனால தானே. உன்னை ஏன் பிடிக்காது? இந்த ஊர்ல உழைச்சு வாழற பையனாச்சே நீ. உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா அத வெளிக்காட்டிக்க தெரியாது. அப்படின்னா எங்களுக்கு நிக்கா பண்ணி வைக்கலாம்ல. நீ தானே சொல்ற கொஞ்ச நாள் போகட்டும்னு. அது அது வியாபாரத்தை கொஞ்சம் வளர்த்துக்கலான்னு. அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் மாமாவோட குதிரை வண்டி எனக்கு கொடுக்க சொல்லி. நீ நேசிக்கிறது யார? என் பொண்ணையா இல்ல குதிரை வண்டியா? எனக்கு 2 குதிரைகள் வேணும். என்ன காதுல ரகசியம் சொல்ற? குதிரை வண்டி தரலன்னா பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள பாத்துக்கன்னு சொல்லி மாமா கிட்ட சொல்ல சொன்னேன். உனக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா? உன் மாமா அந்த காலத்துல என்கிட்டயும் ரகசியம் பேசியிருக்காரு இதே மாதிரி. அன்னைக்கு உன் வாப்பா உயிரோட இருந்த காலம். குதிரைக்காரான்னு அதிகமான்னு சொன்னா குதிரை மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் கழிஞ்சிருவாங்க. அன்னைக்கு இந்த ஊர்ல கடையெல்லாம் கிடையாது. மாறாங்கர சந்தை முடிச்சுக்கிட்டு உன் வாப்பாவோட தான் வருவாரு. யாரு? உன் வாப்பாதான், வேற யாரு? கையில கண்ணாடி வளையல வச்சுக்கிட்டு எனக்காக வாசல காத்துக்கிட்டு இருப்பாரு. எதுக்கு? என்கிட்ட ரகசியம் பேச. இப்படி ரகசியம் பேசி பேசி 2 குதிரையும் மாமா அடிச்சிட்டாரு. கையில கண்ணாடி வளையல் வச்சு முற்றத்தில் சாயந்தரம் காத்து நின்னு சந்தையில் இருந்து வரும் மீசக்காரன் காதுல சொல்லும் விஷயம் கேட்டால் இப்பவும் என் மனசிலே காத்து வீசும். அன்பின் கதை சொல்லும் காத்து வீசும். டேய், இது எங்கடா எடுத்துட்டு போற? பொம்பளைங்க செலுக்கு. இரு இரு, என்கிட்ட கொடு. என்கிட்ட கொடு. அண்ணே அண்ணா அண்ணே போடா. சீக்கிரம் எடுங்க. ஏய், போடா இங்க இருந்து. டேய், இங்க என்னடா பண்ற? இல்ல, பொம்பளைங்க சாப்பாடு. அது உன் டியூட்டி இல்லையே. போடா போடா. ச்சே, கொஞ்சம் ஆளை பார்க்கலாம்னு நினைச்சா யாரு? அந்த வாத்தியாரோட பொண்டாட்டி தான். பார்த்தா யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கிய? அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருவேன். நீங்க காட்டி தரேன்னு சொன்னீங்களே. நீங்க சுத்தி வர்றத பார்த்தா மேல் இடத்துல ஏன் தொப்பி கிழிஞ்சிரும். போடா இங்க இருந்து. ஓய். வா வாப்பா, அப்புறம் பாத்துக்கலாம் வா. 1064 சூப்பரன் கூப்பிடுறாரு. சார், 1064 வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. ஒன் 1064க்கு இன்னும் எத்தனை வருஷம் பாக்கி இருக்கு? இங்க இருந்து போக வேண்டாமா? 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. இனி இருக்கிறது ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான்.
தெரியும்ல? ம். நான் இங்கேருந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதோட மனித உரிமை கமிஷனும் சிபாரிசு பண்ணியிருந்தது. அதனால தண்டனை காலத்தை கம்மி பண்ணியிருக்காங்க. இன்னும் 1 வருஷம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதிகபட்சம் 1 மாசம். சார், என்ன நிஜமாவா சார்? என்ன நம்பிக்கை வரலையா? இல்ல சார், எனக்கு நான் சொன்னதை நம்பலாம். போ. ஒரு நிமிஷம். இந்த சந்தோஷமான விஷயத்த வீட்டுக்கு எழுதணும்ல? இந்தா என்ன லெட்டர். எனக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா தாமோதரா? இல்ல ஹெட் மாஸ்டர், லெட்டர் விஷ்ணு சாருக்கு. சுதாகர் சார், ஆ? நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். சேகர் சார் வந்தா என்ன வந்து பார்க்க சொல்லுங்க, சரியா? சரி. பாருமாயா, அம்மா லெட்டர் போட்டிருக்காங்க. அம்மா வர போறாங்கடா. உன் அம்மா வர போறாங்க. நம்ம கஷ்டம் எல்லாம் தீர போகுதுடா. லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் குழந்தைய கட்டி பிடிச்சிட்டு அழுத. அப்போ என் பொண்ணு கேட்டா, அம்மா வராங்கன்னா சிரிக்க தானே செய்யணும், ஏன் அழறீங்கன்னு கேட்டா. என்னால எப்படி சார் சிரிக்க முடியும்? குழந்தைங்கள கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கணும்னு சொல்லுவா. ஆனா வந்த பிறகு கண்ணை எங்கன்னு கேட்டால்னா அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? எதுவும் தெரியாம சந்தோஷமா வர அவளை பார்த்து எப்படி சிரிச்சு நடிக்க போறேன்னு தெரியல. எவ்வளவோ வேதனைகள் அனுபவிச்சுட்டு வர்றா. நடக்கிறதெல்லாம் விதின்னு சொல்லி என்ன சமாதானப்படுத்துற அவகிட்ட? இதுவும் விதிதான்னு என்னால எப்படி சார் சொல்ல முடியும்? இப்போதைக்கு எதை பத்தி நினைக்காத. கடவுள் புண்ணியத்துல அவங்க திரும்பி வர்றாங்க. எவ்வளவுதான் தாங்க முடியாத ஷாக்கா இருந்தாலும் பக்கத்துல தான் நீ இருக்குல்ல, அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும். உங்களுக்கு தெரியுமா, என்னோட வாழ ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அவ அழுதுகிட்டு தான் இருக்கா. எனக்கு வாக்கப்பட்டதுனால அவளுக்கு கிடைச்ச தண்டனை தான் அது. என்னால இதுவரைக்கும் அவளுக்கு எதுவும் செய்ய முடியல. என்கிட்ட பணம் இல்லை. இருந்ததெல்லாம் வித்ததுக்கு அப்புறமும் நல்ல ஒரு வக்கீல் கூட எனக்கு கிடைக்கல. கர்ப்பிணியா இருந்தோம், சந்தர்ப்பங்கள் அவளுக்கு சாதகமா இருந்தோம் 5 வருஷம் தண்டனை கிடைச்சது. என் பொண்ணு மாயாவ ஜெயில தான் அவ பெத்தெடுத்தா. எல்லா தண்டனைக்கும் வேதனைக்கும் அவ அனுபவிச்சா. இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு நான் வெளியே இருக்கேன். ஸ்ரீலதா, ஸ்ரீலதா, மழை பெய்து எங்க போனா இவ? கண்ணா, கண்ணா, 2 பேரும் இங்க தானே இருந்தாங்க, அதுக்குள்ள எங்க போயிட்டாங்க? ஸ்ரீலதா, எங்க போனாங்க? மழையில என்ன செய்றீங்க? என்னடா? வா. ஹாய். அட கடவுளே, இவனை இப்படி பண்றா? மழையில நனையாதீங்க, வா ஸ்ரீலதா. இத வரேன்க்கா. மழையில நனையறது ரொம்ப நல்லா இருக்கு. மழை எப்ப வரும் நீதான் பாத்துக்கிட்டே இருப்பியே நனையறதுக்கு. நீங்க வரியா இல்லையா? மாமா எப்ப வருவார்னு தெரியாது. நீ மழையில நனையறத பார்த்தா எனக்கு தான் திட்டு விழும். வா.
இந்த அழகான மழைத்துளி எங்க இருந்துக்கா வருது? For more updates, like, comment, subscribe to our channel.